வணக்கம் அவர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். முன்னால் ஒரு வீடியோவில் பார்த்தோம், இந்த மாதிரி பங்களாதேஷ்காரங்க வந்து கொஞ்சம் விதிமீறல்கள் பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நேற்றுக்கு இன்னொரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது 7ஆம் தேதி மே மாதம் 2026 ஒரு பங்களாதேஷ் நபர், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 14 மந்த்ஸு ஜெயில் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் அரசாங்கம். அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கார், சிங்கப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கார். ஒரு 2023 வாக்கில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த சக பங்களாதேஷ் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஒர்க் பர்மிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ் பாஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து சிங்கப்பூரில் லைசன்ஸ் வாங்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஏதாவது விதிமீறல் பண்ணால் ரொம்ப ஹை பெனல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா $60,000 வந்து அவங்க வைப்பு தொகையாக கட்டணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி லைசன்ஸ் கொடுப்பாங்க. லைசன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க வாங்கி கொடுக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து இவங்க எவ்வளோ கமிஷன் வாங்கலாங்கிறதும் வந்து கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதாவது 1 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக இருந்தால் 1 மாதம் சேலரி அதான் நீங்கள் கமிஷனை வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் பேர் வந்து மொண்டோல் பாலூஸ் அப்படின்னு பேர். 35 வயசாக இவருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 3-4 பங்களாதேஷ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியும், ஐபிஏ போட்டு தர முடியும், வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்களாம் அந்த மாதிரி என் சொந்தக்காரன் இருக்கான், என் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சரி, நீ வந்து அந்த சிவி அனுப்பு, எனக்கு மற்ற பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடு. அப்புறம் வந்து 3 பேர்கிட்ட $8,600 வாங்கியிருக்காரு. சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு $8,600 வாங்கிட்டார் முதல்ல. ஸோ அவங்க பாவம் நிஜமாகவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட் போல இருக்குன்னு நினச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. 1 மாதம் ஆச்சு, 1.5 மாதம், 2 மாதம் ஆச்சு, இவர்கிட்டேருந்து ஒன்றும் தகவலே இல்லை. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. வந்து என்னப்பா ஆச்சு, நான் பணம் கொடுத்தேனே, நீ பர்மிட் போட்டையா, பாஸ் போட்டையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர்கிட்டேருந்து தகவலே இல்லை. இவர் வந்து ஃபோனை மாற்றிட்டாரோ என்னமோ தெரியல, நம்பரை மாற்றிட்டார் போல இருக்கு. அப்புறம் தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இவர் இன்னும் 2-3 பேரை வேறு சீட் பண்ணிட்டார், பணத்தை வாங்கிட்டார். 1,800 அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவர்கிட்டேருந்து ஒன்றும் தகவல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபோனு இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸில் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து உடனே பிடிச்சிட்டாங்க இவரை. 2023-24 பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவர் சீட் பண்ணது ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அதனால் உடனடியாக இவரை வந்து இந்த ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இவருக்கு கேன்சல் பண்ணிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு, இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடியணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பாஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவங்க தங்கலாம் சிங்கப்பூரில். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நேற்றைய தினம் அது 7th மே வந்து அவர் அந்த நபருக்கு கிட்டத்தட்ட 14 மாதம் ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு. அதாவது இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட ஒரு 100 பங்களாதேஷ் டாக்கா, அவங்களோட கரன்சி டாக்கா. ஸோ $1 வந்து 100 டாக்கா வருது. ஸோ இப்போ இவர் $1,000 வாங்கினா கூட 1,00,000 டாக்கா வருது. இவர் 3 பேருக்கு $8,600 வாங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய தொகை பாருங்கள். அதுவும் அந்த நபர்கள்லாம் மிகவும் சாதாரணமான ஆட்கள் தான், பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது. ஏதோ இந்த நிலத்தை விற்று, ஏதோ அடகு வச்சு, நகையை வச்சு அந்த மாதிரி தான் பணத்தை புரட்டணும். அதுவும் அட்லீஸ்ட் வேலை கிடச்சிருந்தாலாவது ஓகே, ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும். இவர் ஒன்றுமே இல்லை, மொத்தமாக சீட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறுங்க. அதாவது இந்த பங்களாதேஷ்காரங்கள்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்பிடுறாங்க யாராவது ஏதாவது, அதுவும் அவங்க நாட்டுக்காரங்க, அவங்க மொழி பேசுகிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்பிடுறாங்க உடனே. இவர் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு சந்தேகமே வர்றதில்லை. ஏன்ப்பா இவர் சீட் பண்ணுவாரா என்ன ஏது, அந்த மாதிரி சந்தேகமே வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணால், முதல்ல
அவர்கிட்ட நீங்கள் சரிங்க உங்கள் ஃபுல் நேம் என்னன்னு கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் எந்த ஏஜென்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கணும். முடிஞ்சதுன்னா அந்த லைசன்ஸ் நம்பரையும் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்களே பார்த்துக்கலாம். உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, MOM வெப்சைட் ஒன்று இருக்குது, www.mom.gov.sg அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா அந்த சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சர்வீசஸ் கீழே போனீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க அது வந்து காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கரா இல்லை ஃபாரின் ஒர்க்கரா அப்படி ரெண்டும் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபாரின் ஒர்க்கருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு இது பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் இவர் சொன்ன ஏஜென்சி பேரை நீங்கள் டைப் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஒரு சர்ச்னு ஒன்று இருக்கும், அதை போட்டிங்கன்னா அந்த ஏஜென்சி நேம் வரும். நிஜமாகவே அந்த ஏஜென்சி இருந்துச்சுன்னா. அப்படி இல்லை இவர் நேமை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இவருடைய பேர் வரும். அதாவது 2 விதமான எம்ப்ளாயீஸுங்க. அதாவது கீ அப்பாயின்மெண்ட் ஹோல்டர் அப்படிம்பாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி கீ அப்பாயின்மெண்ட் ஹோல்டர், அப்புறம் அதர் பர்சனல். அதாவது பர்சனல் நிறைய பேர் இருக்கலாம். கீ அப்பாயின்மெண்ட் ஹோல்டர்னு ஒருத்தர் தான் இருப்பார் யூஸ்வலாக. ஸோ நீங்கள் வந்து அவர் பேரை அதில் போட்டு அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் அப் ஆகும். அதில் வந்து நிஜமாகவே அவர் லைசன்ஸ் வச்சுருந்தாருன்னா அவர் பேர், அவருடைய ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வரும். ஸோ இப்போ ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து லிஸ்ட்டில் பாருங்கள் 365 எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். அதாவது நீங்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸில், பாஸில், ஒர்க் பர்மிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களுடைய அட்ரஸு, கான்டாக்ட் நம்பரும் தெரியும். அதில் அந்த ஸ்டாஃப் பேர்லாம் பார்க்கலாம். கீ அப்பாயின்மெண்ட் ஹோல்டர், அப்புறம் வந்து அந்த அதர் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி பர்சனல், அவங்க ஃபோட்டோ எல்லாம் போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். சம்டைம்ஸ் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது இருந்ததுனா தான் அவங்க வந்து நிஜமாகவே லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க போலி. நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் நம்ப வேண்டாம், எந்த விதமான காசும் கொடுக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு முழு நஷ்டம்தான். அதனால் நம்ம தமிழ்காரங்க இப்போ கொஞ்சம் விவரமாக இருக்காங்க, யாரும் லேஸில் நம்புறதில்ல. அவங்களும் கொஞ்சம் ப்ரூஃப் கேட்குறாங்க. நீ நிஜமாகவே ஏஜென்சி வச்சுருக்கியா, எங்கே இருக்குது உனக்கு ஆஃபீஸு, அட்ரஸ் எங்கே, எல்லாம் கேட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் பாவம் பங்களாதேஷ் ஊழியர்கள் வந்து அந்தளவு அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை இன்னும். அதனால் யாராவது ஒரு ஆள் பெங்காலியில் பேசி இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுறாங்க. நம்பிட்டு பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பணம் போன உடனே பயத்திரசப்படுறாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து பயந்துட்டார். இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் போல் இருக்குது. அதனால் குற்றத்தை ஒத்துன்ட்டார். கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நான் ப்ளீட் கில்ட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துன்ட்டார். ஏதோ ஒரு $3000 என்னமோ மொத்தத்தில் வந்து அவர் ரீஃபண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் முழு தொகை கிடைக்கல. அவர் அலறிருக்கார், என்னை விட்டுருங்க, எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. என்ன இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த ஜெயில் சென்டென்ஸ் முடித்த உடனே தான் அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால் நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.